கர்த்தர் என்னோடு கூட பேசினதான ஒரு காரியத்தை உங்களோடு பேச வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன். அவர் என்னோடு கூட பேசின காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:1 வசனம். ஒரு மனுஷன் இருந்தான். லிசன், எல்லாரும் இங்க பாருங்க. லிசன், இங்க பாருங்க, கொஞ்சம் ஹோப் பண்ணுங்க. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் எல்கானா. சொல்லுங்க, அவர் பேர் என்னங்க? எல்கானா. சரி, ஓகே, நமக்கு எல்கானா மாத்திரம் தான் போதும், ஷார்ட்டா முடிக்கலாம். எல்கானா, ஓகே. 2வது வசனம் வாசிங்க. அவனுக்கு எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் என்னங்க? சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அன்னாள். இன்னொருத்தி பேர் பெண்ணினாள். இப்ப பொறுத்த பேர் சொல்லுங்க. அன்னாள். இன்னொருத்தங்க பேரு இப்ப 2 பேர் தான். இப்போ ஓகேவா, நம்ம சாப்டருக்குள்ள வந்துட்டோம். அன்னாள், பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். பெண்ணினாளுக்கு என்ன இருந்தாங்க? பிள்ளைகள் இருந்தார்கள். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. நல்லா அப்சர்வ் பண்ணணும், நல்ல ஈஸியா புரியும். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்ல. பிள்ளை இல்ல. 4வது வசனம் வாசிக்கலாம். இங்க அந்த எல்கானா சர்ச்சுக்கு வரும்பொழுது அந்த பலியிடும் நாளில் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கு, இப்ப பிள்ளைங்க யாருக்கு இருக்கிறாங்க? ராமன் சொல்லுங்களேன். பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க அம்மா பேர் என்னங்க? பெண்ணினாள். அவங்களுக்கு, அந்த அம்மாவுக்கு பெண்ணினாளுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்ப இவர் எல்கானா என்ன செய்வாரு? சர்ச்சுக்கு வரும்பொழுது அந்த பலியிடும் நாளில் அந்த ஷேர் இருக்குல்ல, காசாகவோ நகையாகவோ பொருளாகவோ உணவாகவோ, அவன் சொல்லுங்களேன், பலியிடுவார் இல்ல, ஆடு மாடு புறா இது மாதிரி காரியங்கள், அப்புறமா அநேக ஆசீர்வாதங்கள் பொருளாகவும் பணமாகவும் நகையாகவும் உணவாகவும் இதை எடுத்து அவர் என்ன செய்வார்? பெண்ணினாளுக்கு கொடுப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கு கொடுப்பார்? எல்கானா பெண்ணினாளுக்கு கொடுப்பார். பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்துக்கும் என்ன பண்ணி கொடுப்பார்? இவரு பங்கு போட்டு கொடுப்பாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பெண்ணினாளுக்கு கொடுப்பாரு. அப்படி அவங்க பசங்க இங்க இருப்பாங்கல்ல, ஆமென் சொல்லுங்களேன். பெண்ணினாளுக்கு கொடுப்பாரு, அவங்க பசங்க இங்க இருப்பார்ல, அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுப்பாரு. இதை இன்னொருத்தவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. யார் பார்த்துட்டு இருப்பாங்க? ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய வேலையை அவர் செய்யறாரு, கரெக்டா செய்யறாரு. பெண்ணினாளுக்கு கொடுக்கிறாரு, அந்த அம்மாவை கஷ்டப்படுத்தல. அவங்க பிள்ளைகளுக்கும் என்ன செய்யற? பங்கு போட்டு கொடுக்குற. இந்த அப்படி கையை தட்டுங்கள. அல்லேலூயா. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பெண்ணினாள் பெற்றுக்கோ. இந்த உன் பிள்ளைகளுக்கு இந்த உன் பையனுக்கு இந்த உன் பையனுக்கு இந்த ஷேரிங், இந்த பிளஸிங் அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது இங்க ஒரு அம்மாவுக்கு பிள்ளை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், கையை மேல உயர்த்தி. இப்ப பெண்ணினாளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, பெண்ணினாள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கிறாரு. இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அண்ணால் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க முகம் எப்படி இருக்கும்? ஃபீல் ஆகுது. அவளுக்கு பொண்ணு இருக்கு, அவளுக்கு பசங்க இருக்கிறாங்க, இவர் கொடுக்கிறாரு, அந்த அம்மா எடுத்து அவங்க பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதை பார்த்த உடனே அண்ணாளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? தனக்கு பிள்ளை இல்லை. இன்னொன்று, அவர் கொடுக்கிறதான ஷேரை சந்தோஷமா அந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சந்தோஷத்தை காட்டில வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையை தட்டி உற்சாகமா. இப்போ இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அண்ணால பார்க்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். The God's lead. நம்ம ஆண்டவர் பார்க்குவார் பாருங்க. சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க, குடும்பத்துல சமாதானமா இருக்கிறாங்க பாருங்க, எல்லா சகலமும் கிடைக்குது பாருங்க. என் ஆண்டவருடைய கண்ணு அந்த பக்கம் ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் அதிகமான பார்வை எங்க தான் இருக்கும்? யார் அதை பார்த்து விசனப்படுகிறார்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய கண் இருக்கும். கையை தட்டி உற்சாகமா.
இந்த எல்கானா என்ன செய்யறாரா, இப்படி திரும்பி பார்க்கும்போது இங்க ஒருத்தி என்ன பண்றாலாம், வசனம் வாசிக்கலாம், 5வது வசனம். இப்ப பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் போயிடலாம். 8வது வசனம் வாசிக்கலாம். அவளை பார்க்கிறாள், குழந்தை இல்லாம இருக்கிறா பத்தியா ஒருத்தி, அவளை பார்க்கிறா. அவளை பார்க்கும்போது அவ எப்படி இருக்கிறார்னா, அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவ ஏன் கேட்கிறான், ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுற? ஒரு ஆமென் சொல்லுங்கள. அப்போ எல்லாமே இருக்கிறவங்க வீட்டுல எல்லாமே சாப்பாடா இருந்தாலும் சாப்பிடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, சஞ்சலப்பட மாட்டாங்க. ஒரு திக்கி ஒரு குறை இருக்கு, அந்த இடத்துல ஃபில்லிங் ஆகாம இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல முதல்ல என்ன பண்ண மாட்டாங்க, முதல்ல அழுகை இருக்கும், கண்ணீர் இருக்கும், சஞ்சலம் இருக்கும், சரியா சாப்பிட மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா பெண்ணினாளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. கை மேல தூக்குறோம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கலாம். நீங்க பெண்ணினாலா அண்ணாலா? நீங்க பெண்ணினாலா அண்ணாலா? உங்களுக்கு சகலமும் இருக்கு, உங்களை பத்தி கவலை என்ன ஆண்டவருக்கு இல்லை. ஆனா அண்ணாளுடைய நிலைமை பார்க்கிறார் பாருங்க. கர்த்தர் அடிபட்டு கொண்டு இருக்கிறார், அவ அழுது கொண்டு இருக்கிறா, சாப்பிடாம இருக்கிறா, சஞ்சலத்தோடு இருக்கிறா. ஏன்னா சாப்பாடு இருந்தும் அவள் சாப்பிடாம இருக்கிறா. ஒரு ஆமென் சொல்லுங்கள. ஏன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது நமக்கு இல்லையே என்றதான வேதனை அவளுக்காக ஒட்டி கொண்டது. கையை மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள. இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு நான் ஒரு அண்ணாளை போல இருக்கிறேன், பிணினாளாக நான் இல்லை. கர்த்தருடைய கண் என் மேல விழ வேண்டும். கையை தட்டி உற்சாகமா நிச்சயமாகவே அப்படி ஜெபம் பண்ணணும். அப்ப பெண்ணினாலை குறித்ததான கரிசனை உங்களுக்கு இல்லை. நீங்க செய்யறீங்க, கொடுக்கறீங்க, கொடுத்துருக்கிறீங்க. ஆனா எனக்கு தேவையான ஆசீர்வாதம், நான் அழறனே, நான் சஞ்சலப்படுறனே, நான் சாப்பிடாத சாப்பாடு இருந்தும் சாப்பாடுல கை வைக்க மனசுல, சாப்பிட மனசு இல்லையே, சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கனே, உங்க கண்ணு தான் ஏன் மேல படணும். எப்படி ஜெபம் பண்ணும்? பெண்ணினாளுக்கு ஆசீர்வாதம் யாரு கொடுத்தது? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. இந்த உலகத்தில் படைத்ததான ஐஸ்வர்யம் எல்லாவற்றையுமே தேவனால படைக்கப்பட்டவைகள், அதை ஆண்டவர் தான் கொடுத்தார் பெண்ணினாளுக்கு. இதை அண்ணாலும் பார்க்கிறா, எனக்கு ஏன் கிடைக்கல என்றதான அந்த ஒரு கண்ணீர், சஞ்சலம், வியாகுலம், அழுகை எவ்வளவு ஒட்டி கொண்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அவளுடைய சந்தோஷம் இவகிட்ட இல்ல. நீ எப்படி ஜெபம் பண்ணணும் இனிமேல் தேவ சமூகத்துல? இங்க கொடுத்ததான ஆசீர்வாதம் ஏன் ஆண்டவரே எனக்குள்ளாகல, ஏன் இன்னும் கண்ணீரோடு இருக்கிறேன் நானு? கையை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி ஜெபம் பண்ணணும்? அவங்களே நீங்க தான் படைச்சிங்க, அங்க இருக்கிற ஆசீர்வாதம் ஏன் ஆண்டவரே என்கிட்ட இல்லை? ஏன் இன்னும் அழுக, ஏன் இன்னும் கண்ணீர், ஏன் இன்னும் சாப்பிட முடியாத என்னுடைய வியாகுலம் ஏன் இப்படி இருக்கு? அப்ப எல்கானா பார்க்கிறாரு. அப்படி அண்ணால பார்த்த உடனே இந்த இடத்துல சந்தோஷம் இருக்கு, இந்த இடத்துல அழுகை ஒரே நேரத்தில் இருக்கிறது. கையை தட்டி உற்சாகமா. ஒரே நேரத்தில் இங்க சந்தோஷம் இருக்கு, இதையும் எல்கானா தான் கொடுத்தாரு. இங்க அழுகை இருக்கு, இங்கேயும் எல்கானா கூட தான் இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? ரெண்டு பேருக்கும் அந்த காரியத்தை இவர் பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு பார்க்கும்போது இங்க சந்தோஷம் இருக்கு, இங்க ஹாப்பி இருக்கு, ஃபேமிலியில எல்லாமே இருந்திருக்கு. ஆனா என்னால் படைக்கப்பட்டதான இந்த பிள்ளை அண்ணாள் கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் அழுகையா, இன்னும் சஞ்சலமா, இன்னும் வியாகுலமா, இன்னும் சரியா சாப்பிட முடியலையா தேவ சமூகத்துல? ஆமென் சொல்லுங்கள. இப்ப ஆண்டவர் யாரை பார்க்கிறாரா? அப்படி திரும்பி என்னை பார்க்கிறார். கையை தட்டி உற்சாகமா. யாரை பார்க்கிறாருங்க? இப்போ திரும்பி என்ன பார்க்கிறாரு? திரும்பி யாரை பார்க்கிறாரு சொல்லுங்க? கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் திரும்பி என்ன பார்க்கிறாரு? ஏன்னா நான் தான் அழுதுட்டு இருக்கிறேன். கையை மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் அழுதுட்டு இருக்கிறேன். இப்ப திரும்பி என்ன பார்க்கிறாரு? பார்த்துட்டு கேட்கிறாரு, ஏன் அழுகிறாய்? முதல் கொஸ்டின் தான், ஏன் அழுற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுகிற? அதான் ஆண்டவர் சொன்ன பாரு. ஆண்டவருக்கு இன்னொரு பேர் ஒன்று வச்சுக்கலாம் நம்ம. இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் என்ன இன்னைக்கு? எல்கானா. ஏன்னா எல்கானா தான் அழுகிறவனை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்பார். கையை தட்டி உற்சாகமா. ஏன் சாப்பிடலன்னு கேட்பான்.
ஏன் சஞ்சலமா இருக்கணும் கேட்பா. இயேசு கிறிஸ்து தான் நீ அழுதுட்டு இருந்தேன்னா ஏன் அழுகிறாய் என்று கேட்பார். ஏன் சாப்பிடாம இருக்கிறன்னு கேட்பாரு. ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று கேட்பாரு. இன்னைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் நீங்க பெண்ணினாளுடைய வாழ்க்கை இருக்கா, அண்ணாளுடைய வாழ்க்கை இருக்கா? ஒருவேளை அண்ணாளுடைய வாழ்க்கையா இருந்தா நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உன் அழுகையை மாற்றுவார், நான் விசுவாசிக்கிறேன். கையை தட்டி உற்சாகமா. சரி, இப்ப 5க்கு வரலாம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ அங்க எல்லாமே இருக்கு, ஆனா ஸ்நேகம் யாருக்கிட்ட வந்துடுச்சு? ஆண்டவருக்கு. ஏன் அண்ணால் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கையை தட்டி உற்சாகமா. அழுகிற என்னிடத்துல தான் கர்த்தருடைய ஸ்நேகம் இருக்கும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கையை தட்டி உற்சாகமா. நான் அழுகிற என்னிடத்துல தான் அவருடைய ஸ்நேகம் எனக்கு இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன் அழுற? அந்த ஸ்நேகம் இருந்தா தான் கேட்குவாங்க. ஏன் சாப்பிடாம இருக்கிற? அந்த ஸ்நேகம். ஏன் ஃபீல் பண்ணிருக்கிற? அந்த ஸ்நேகம். இங்க எல்கானா பார்க்கறாரு. பார்த்துட்டு ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஏன் சஞ்சலப்படுற? இதை பாருங்க, அண்ணாளை சிநேகித்தபடினால தான் இதை அவன் கேட்கிறான். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அண்ணாளை போல இருக்கிறனால தான் என் கர்த்தருடைய சிநேகம் என் மேலே இருக்கிறது. கையை தட்டி சொல்லி, என் ஆண்டுடைய சிநேகம் என் மேலே இருக்கு, என் ஆண்டுடைய சிநேகம் என் மேலே இருக்கு, என் ஆண்டுடைய சிநேகம் என் மேலே இருக்கு. இப்ப சிநேகிக்கிறவர் வெறுங்கையா விடுறதில்ல. அவர் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்க. அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுத்தான். இதுதான் இந்த வார்த்தை. ஏன்னா அண்ணாளை பார்க்கும்போது அண்ணாளுக்குள்ளாக எம்டி இருக்கு, ஃபுல்ஃபில்லிங் இல்லை. ஆனா எல்கானா அண்ணாளை சிநேகித்தபடினால இங்க பெனினாளுக்கு கொடுத்ததான ஷேரை விட இப்ப அண்ணாளுக்கு எத்தனை மடங்கு கொடுத்துட்டாரா? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப எல்கானா என்ன பண்ண, அண்ணாளுக்கு என்ன பண்ணாரு? இங்க பெனினாளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாரு, அண்ணாளுக்கு எவ்வளவு கொடுத்தாரு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, வாங்கிட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க? அந்த காசை வாங்கிட்டு, அந்த சாப்பாடை வாங்கிட்டு, அந்த நகையை வாங்கிட்டு, அந்த துணிமணியை வாங்கிட்டு வச்சுன்னு இருக்கிறாங்க. இப்ப பெனினாளை காட்டிலும் கர்த்தர் அண்ணாளை, எல்கானா அண்ணாளை இரட்டிப்பாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கையை தட்டி உற்சாகமா. ஹல்லேலூயா. இப்போ அவளை காட்டிலும் என்கிட்ட நிறைய இருக்கு, ஆனா இதை வச்சுன்னு யாருக்கு என்னால என்ன பண்ண முடியல? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பெனினாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த வச்சுக்கோ, பசங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப அண்ணாளுக்கும் ஆசீர்வாதம் வந்துடுச்சு. இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க? ஆசைப்பட்டது கிடைச்சிடுச்சு. அவங்க பசங்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்கும்போது அண்ணாளுக்கு யாரும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அண்ணாளுக்கு யாரும் இல்லை இப்போ. ஆனா இரட்டிப்பான பங்கு வந்துடுச்சு, கொடுப்பதற்கு பிள்ளைங்க இல்ல. இப்போ லிசன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அண்ணாள் பெனினாளை பார்க்கறாங்க. எல்கானா கொடுத்ததான ஆசீர்வாதத்தை அவள் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்து, இந்த சாப்பிடு, இந்த ஒரு ரூபாய் ஊட்டிக்கோ, இந்த சாப்பிடு, இந்த ஒரு ரூபாய் ஊட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி 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 எடுக்கும்போது அண்ணாளுக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா, எனக்கும் ஒரு பிள்ளை இருந்தா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பேனே. இந்த ஏக்கம் வந்துடுச்சு. கையை தட்டி உற்சாகமா பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி. இப்ப அந்த அண்ணாள் பார்த்த உடனே பெனினாள் தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை பார்த்தோன்னு அண்ணாளுக்கு என்ன ஆசை வந்துருச்சுங்க? எனக்கும் ஒரு பிள்ளைங்க இருந்தா நானும் அதை கொடுத்திருப்பேன் ஆசை வந்ததுனால அந்த கையில் இருந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவ கையில வச்சுக்கிறாளே தவிர அதை அவளால் என்ன செய்ய முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் இருக்கு, ஆனா என்னால சரியாய் பயன்படுத்த முடியவில்லை. அந்த ஆசீர்வாதம் சரியாய் எங்க வீட்டுக்கு வர்றதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இருக்கு, ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சரியாக என்னால பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கிறோம். இதுதான் சத்தியம்.
என்கிட்ட இருக்கு, ஆனா அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு சொன்னா என் பிள்ளைகள் எனக்கு இல்லை. அப்ப அந்த அம்மாவுக்கு ஆசை வந்துடுச்சு, ஓ எல்கானா நல்லா பார்த்துக்கிறாரு, நல்லா ஆசீர்வதிக்கிறாரு, ஆனா பின்னாளுக்கு இருக்கிறதான குழந்தையை போல எனக்கும் இருந்தா நானும் என்ன பண்ணுவேன், என் கையில வச்சிருக்கிறத கொடுப்பேனே. இப்ப வர வர இந்த ஆசீர்வாதம் இங்கேயே இருக்கு, பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியல ஏக்கம் வந்ததுனால அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் இருந்தும் என்னால சந்தோஷமா இருக்க முடியவில்லை. கையை உயர்த்தி, என்னங்க சத்தியம்? எல்லாம் இருந்தும் என்னால சந்தோஷமா இருக்க முடியவில்லை. இன்னைக்கு தான் நிலைமை, இன்னைக்கு வீட்டில் இருக்கிற நிலைமை தான். எல்லாம் இருந்தும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க முடியல. சாப்பாடு இருந்தும் ஒழுங்கா சாப்பிட முடியல. அன்னாளுக்கு இரட்டிப்பான பங்கு கிடைத்த போதிலும் அவளுக்கு வீட்டில் அழுகை இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இட்ஸ் ட்ரூ. உங்களுடைய வாழ்க்கை நடக்கிறது தான். எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு கடன் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அப்படி சொல்றேன். ஆனா எனக்குள்ள சமாதானம் இருக்கான்னு கேட்டா அழுகை இல்லைன்னு கேட்டா எனக்குள்ள அழுகை இருக்கு, கண்ணீர் விடுறேன், ஒரு சிலத்தை சாப்பிட்றது இல்லை, ஆனா எனக்கு எல்லாமே இருக்கு. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கை அண்ணால போலதான் இருக்கு. இரட்டிப்பான பங்கு இருந்தாலும் நம்ம வீட்டில் அழுகை இருக்கு. ஏதோ ஒரு கொஸ்டின், ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்குள்ள ஃபுல்ஃபில்லிங் ஆகாமல் இருக்கனால இந்த ஆசீர்வாதத்தை நம்மளால அனுபவிக்க முடியாத நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிரியமானவர்களே, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, நிம்மதியா வீட்டில் சாப்பிட முடியுதா? இருக்கு. சொல்லுங்க, இருக்கு. நிம்மதியா சாப்பிட முடியுதா? சொல்லுங்களேன். பணம் வருது, அது சரியானபடி செலவு பண்ண முடியுதா? இருக்கு. ஆனா அழாம இருக்க முடியுதா? நம்ம எதுக்கு நம்ம ஃபீல் பண்றதுன்னு தெரியுதுல்ல. சாப்பாடு இருக்கும், காசு பணம் இருக்கும், ஆனா வீட்டில் அழுதுன உட்காந்துருப்போம். சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எங்க சாப்பிடலாம், மனசுக்கு சரியில்லை, சஞ்சலம். இப்ப இந்த அண்ணாளுடைய நிலைமை தெரியுங்களா? இன்னைக்கு தெரியும் ஆண்டவர் பேசுற வார்த்தை என்ன தெரியுங்களா? எல்கானா அதிகமா சிநேகிச்சா, அவளுக்கு அதிகமான இரட்டிப்பான பங்கு கொடுத்தா, ஆனாலும் அண்ணாளால சந்தோஷமா இருக்க முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்கள. இந்த வார்த்தை ரொம்ப டச் பண்ணிடுச்சு என்ன. அவ கொடுத்துட்டா, அவளை காட்டிலும் ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா அண்ணாள் அங்க பார்க்கும்போது அங்க இருக்கிற பிளஸிங் எனக்கு இல்லையே. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை தெரியுமா? அங்க இருக்கிற வண்டி இங்க இல்லையே, குடைச்சல். அங்க இருக்கிற ட்ரெஸ் நமக்கு இல்லையே, அங்க போட்டு நகை நமக்கு இல்லையே, அந்த பிள்ளைங்க இப்படி இருக்கிறா, நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கு, அது நல்லா சாப்பிடுது, இது பாரு சாப்பிடவே மாட்டேனுது. ரமேன் சொல்லுங்களேன். ஏன் தரமா கண்ணீர் கவலை வருது? கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்ட. பெண்ணினால அண்ணால் பார்த்தது போல் நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அது பாரு என்ன சாப்பிடுது பாரு, அது நல்லா சாப்பிடுது பாரு, நம்ம பிள்ளை தின்னவே மாட்டேது பாரு. அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க பாரு, அவங்க என்ன ட்ரெஸ் பாரு, என்ன இன்னும் அது என்ன படிக்குது பாரு, நீ இருக்கிறியே. ரமேன் சொல்லுங்களேன். அண்ணால் பார்க்குறா, இரட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்த போதிலும் என்னால் சந்தோஷமா இருக்க முடியவில்லை. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கை அண்ணாலை போல தான் இருக்கு. சஞ்சலம், வியாகுலம், சமாதானம் இல்லை, சரியா சாப்பிடவே முடியறதில்லை. இங்க அதான் வார்த்தை பாருங்க, 8 வாசிக்கும் போது, ஏன் அல்ற, ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஏன் சஞ்சலமா இருக்கிற, உனக்கு தான் நான் இரட்டிப்பாய் நான் கொடுத்துருக்கிறேனே. அது வார்த்தை வருது பாருங்க. எனக்கு நீ இரட்டிப்பாய் கொடுத்தாலும், நீ என்னை சிநேகமாய் பார்த்தாலும், என் கற்பத்தை கர்த்தர் அடைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போது சந்தோஷம் சமாதானம் யார் கொடுக்கறதுங்க? இப்போ ஸ்நேகமும் கிடைச்சிடுச்சு, இரட்டிப்பான பங்கு பிளஸ்ஸிங்கும் கிடைச்சிடுச்சு, ஏதோ ஒரு விஷயம் கர்த்தரால் அடைக்கப்பட்டிருக்கு நம்ம வீட்டில். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருக்கிறாள். காசு பணம் இருக்கு, சோறு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் நம்ம வீட்டில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சரியாக சாப்பிட முடியறதில்லை. இது அண்ணாள் இடத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய காரியங்கள்.
இரட்டிப்பான ஆசீர்வாத சிநேகம் கிடைத்தாலும் அண்ணாளால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. அப்படி பார்க்கும்போது அவளை காட்டிலும் எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் அதை அவங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், என்னால் கொடுக்க முடியல. கையில் வச்சிட்டு இருக்கிறேன், பயன்படுத்த முடியாதபடி ஆசீர்வாதம் என் கையிலே தான் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நம்ம ஆசீர்வாதம் இருந்தாலும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். திருப்பியும் கேட்டு உட்காந்துக்கிறோம், ஆண்டவரே ஆசீர்வதியும். எத்தனை முறை தான் அவர் ஆசீர்வதிப்பார்? கையை தட்டி உற்சாகமா அல்லேலூயா. ஆண்டவரே ஆசீர்வதி, எத்தனை முறை ஆசீர்வதிப்பாரு? உன்னை ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆனால் அதை உன்னால் பயன்படுத்திக்க முடியல. அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆனால் அதை அண்ணாளால பயன்படுத்த முடியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அண்ணாள் இடத்துல தான காரியத்தை கொண்டு போய் பிள்ளைகிட்ட கொடுக்கணும் என்றதான தாயுடைய பரிதவிப்பு அண்ணாளுக்கு இருந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்கிட்ட இருக்கு, ஆனா எனக்கு இது இல்லையே, என் பிள்ளைங்க இல்லையே. நேரா ஓடுறா. வாசிக்கலாம் 11வது வசனம். இங்க பாருங்க, லிசன். இதுதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். யார்கிட்ட போறா? ஏன்னா அழுதுட்டு இருக்கிற நீ எங்க தான் போய் ஆகணும்? ஃபர்ஸ்ட் அழுதுட்டு இருக்க நீ முதல்ல எங்க போகணும்? எங்க போகணும்? சரியா சாப்பாடு இருக்குல்ல, நீங்க எங்க போகணும்? சஞ்சலம் இருக்காது, எங்க போகணும்? வியாகுலம் இருக்குதா, எங்க போகணும்? அழுகை, நிர்வாணம், நாச மோசம், வெட்கம் இருக்கான்னு முதல்ல எங்க போகணும்? இப்ப இங்க அண்ணா அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. நேரா கேட்டது யாரு? எல்கானா கேட்கிறாரு, ஏன் அழுற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் விசனமா இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுற? இதெல்லாம் காட்டிலும் நான் உனக்கு 10 பசங்களுக்கு ஈக்குவல் இல்லையா? இதெல்லாம் சொல்லி பார்க்கிறாரு. இந்த வார்த்தை அண்ணாளை சமாதானப்படுத்தவில்லை. அண்ணாள் நேராக கர்த்தரிடத்தில் ஓடுகிறாள். கையை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா. போயிட்டு ஜெபம் பண்றா. ஜெபம் பண்ணும்போது இவங்கிட்ட எத்தனை பங்கு இருக்கு? இதை பேஸ் பண்ணி தான் ஜெபம் பண்ண போறா. என்கிட்ட இருக்கு, ஆனா அதை என்னால என்ன செய்ய முடியல, பயன்படுத்த முடியல. ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா எங்க வீட்டுல சமாதானம் இல்லை. கையை மேல வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க தப்பா புரிஞ்சுன்னு இருக்கிறீங்க. இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னு ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆனா உங்களுக்கு சமாதானம் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம தப்பா ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, அப்பா என்னை கண்ணோக்கி பாருங்க. எல்லாம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா உங்க வீட்டில் இருக்கிற கண்ணீர், சாப்பிட முடியறதில்ல, சஞ்சலம் இன்னும் மாறல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம மாத்தி மாத்தி ஜெபம் பண்றோம். இன்னுமா டெய்லியும் எழுறது, அப்பா என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, அப்பா ஆசீர்வதி ஆண்டவரே. எத்தனை முறை கொடுத்ததையே உன்னால பயன்படுத்த முடியவில்லையே. கையை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார், ஆவியானவர் இடைப்படுகிறார். ஆசீர்வதி ஆண்டவரே ஜெபம் பண்ணாதீங்க. ஆசீர்வாதம் ரெட்டிப்பாய் கொடுத்துட்டாரு. இதை வச்சுட்டு நீ அழுது நிற்கிறதா என் ஆண்டவர் பார்க்கிறாரு. வாரம் வந்தாம ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவீங்க. வாரம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவீங்க. கொடுத்த ரெட்டிப்பான பங்குக்கே நீ எழுதுன உட்காந்துக்கிறியே. உன் வீட்டில் அழுகு இருக்கு, கண்ணீர் இருக்கு, சாப்பிட உட்காந்துக்கிற, சஞ்சலமா இருக்கிற. இதுக்கு பதில் தேடுங்க முதல்ல. மறுபடியும் வருது, ஆண்டவரே நான் ஆசீர்வதி ஆண்டவரே. தப்பு. ஆசீர்வதித்து உன் வீட்டை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா அது நீ சரியானபடி பயன்படுத்த முடியாததுனால, அது உனக்கு நீ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாதனால உன் வீட்டில் கண்ணீர், சாப்பிடாம இருக்கிற, சஞ்சலம் இருக்கு. அப்போ இந்த அண்ணா என்ன செய்யறா? அந்த ரெட்டிப்பான பங்கை பயன்படுத்துறதுக்கு என்ன வழி என்று சொல்லி யார்கிட்ட போகிறாள்? கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. ஜெபம் எப்படி பண்றாருன்னா, இவகிட்ட ரெட்டிப்பா இருக்கு, ஆனா ஜெபம் எப்படி வருது பாத்தீங்களா? நான் இப்ப உங்க முன்னால ஒண்ணுமே இல்லாதவோ. கையை தட்டி வச்சாக்கபா. எப்படி ஜெபம்? இப்போ நம்ம ஜெபம் பண்றீங்கல்ல, ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துகிறேன் அப்படி சொன்னா உங்ககிட்ட ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா உங்களோட வார்த்தை எப்படி வருது தெரியுமா? ரெட்டிப்பான பங்கு இருந்தாலும் நான் உங்க முன்னாடி எப்படி தான் ஜெபம் பண்ணுவேன்? நான் சிறுமையை நீங்க எனக்கு கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அந்த பெருமை போயிடுச்சு அந்த இடத்துல. ரெண்டாவது, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு
ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன தேவை? இப்போ ஒரு குழந்தை. ஏன்னா இந்த ரெட்டிப்பான பங்கு இப்போ குழந்தை வந்துச்சுன்னா அந்த அப்பா என்ன பண்ணுவாங்க? எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆசீர்வாதம் ஃபுல்ஃபில்லிங் ஆகிடும். கையை தட்டி உற்சாகமா அல்லேலூயா. இப்போ வந்து நிற்கிறேன், எல்லாரும் ஜெபம் பண்றீங்க. உலக பிரகாரமாகவே நான் சொல்றேன், நேராவே பெனினாலை போல வாழ்க்கை நமக்கு இன்னைக்கு இருக்கு. வருகிற ஆசீர்வாதத்தை பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். பிள்ளைக்கு இது வாங்கி தரணும், அது வாங்கி தரணும், இது வாங்கி தரணும், பிள்ளை நல்லா பார்த்துக்கணும், எல்லாம் செய்யணும், பண்ணணும். பிள்ளைங்க என்ன கேட்டாலும் செய்யறோம். சொல்லுங்களேன். இன்னைக்கு வாழ்க்கை யாரை நோக்கி தான் இருக்கு? நம்ம வாழ்க்கைலாம் ஆண்டவர் நோக்கியா இல்ல. பிள்ளைங்க ஒன்லி ஃபோக்கஸிங் எல்லாம் பிள்ளைங்க குறித்து தான். அந்த பிள்ளை கேட்டுச்சு நம்ம செஞ்சிருவோம். அந்த பிள்ளை அழக்கூடாது. அந்த பிள்ளைக்காக தான், என் பிள்ளைக்காக தான், என் பிள்ளைக்காக தான், என் பசங்களுக்காக தான், என் பிள்ளைக்காக தான், என் பிள்ளைக்காக தான். ஒரு ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா. இந்த பெனினால் அப்படிதான் செஞ்சாங்க. என் பிள்ளைக்காக தான், என் பிள்ளைக்காக தான், என் பிள்ளைக்காக தான் என்று சொல்றாங்க. அண்ணாலும் அதுக்கு தான் போறா. என் பிள்ளைக்காக தான் ஆண்டவர் வந்திருக்கிறேன், ஏன்னா என்கிட்ட ரெட்டிப்பான பங்கு இருக்கு, அதை பெண்ணினாலை போல் நான் பயன்படுத்துவோம் என்று வந்து வராங்க. தேவ சமூகத்தை ஜெபம் பண்ண உடனே அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, எனக்கு அந்த பிள்ளையை கொடுத்தா நான் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். கையை தட்டி உற்சாகமா. இன்னைக்கு பிள்ளைகளை பெற்றதான பெற்றோர்கள் இதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறோமா? இதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்குறோமா? அண்ணால போல இந்த அம்மா போனது பிள்ளைக்காக தான் போனாங்க. ஏன்னா கையில் ரெட்டிப்பான பங்கு இருக்குது, இதை எடுத்து என் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன், பெண்ணினாலே போல் நானும் என்ன பண்ணுவேன், பிள்ளையை நல்லா பார்த்துக்கணும்னு போகிறாங்க. அங்கே தேவ சமூகத்தை போனோன்னு சொல்கிறாங்க, உலக பிரகாரமான காரியத்தில் தான் பெண்ணினால் தன் பிள்ளைகளை பராமரித்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்கள. எனக்கு உலக ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை, என் பிள்ளைக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று அண்ணா ஜெபம் பண்ணுகிறார். கையை தட்டி உற்சாகமா. பெனினால் அந்த தன் பிள்ளைகளுக்கு எல்கானா கொடுத்ததான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெனிலா தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறா. அண்ணால் தேவ சமூகத்தை வந்துட்டு, நான் என் பிள்ளைக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அப்பா அம்மா யார் இப்படி பள்ளிங்கிட்ட பேசுறீங்க? பசங்கிட்ட யார் இப்படி பேசுறீங்க? யாரா பேசுறீங்களா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்லி வளர்க்குறீங்க? நல்லா படிக்கணும், இப்படி எடுக்கணும், இது செய்யணும், நல்ல ஆக்டிவாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், இதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். உன் பிள்ளைங்க சொல்றீங்களே தவிர உங்கள் பிள்ளைகளுக்கு தினமும் தேவன் உன்னோட இருக்கணும். ஜெபம் பண்ணியா, பைபிள் வாசியா, ஆண்டவர் சமூகத்தில் ஏதாவது கேட்டியா, கர்த்தர் தான் உனக்கு முன்னாடி, மீதி எல்லாம் சொல்லிட்டு யார் யார் வீட்டில் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ அங்கதான் அழுகை இருக்காது, உணவு பற்றாக்குறை இருக்காது, சஞ்சலம் இருக்காது.